இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு காரசாரமான புலாவ் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புலாவு அப்படின்னாலே நமக்கு வந்து லைட்டாக தான் இருக்கும், காரம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம காரசாரமாக மசாலா அரைச்சி சூப்பரான புலாவ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம ப்ரெட்டை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துப்போம். இப்போ நம்ம ப்ரெட்டை வறுத்து எடுத்துட்டோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு நம்ம மசாலா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன், சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் ஒரு 4-5 கலருக்கு வேண்டி, காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 5, 4 அழகு அரிசிக்கு நான் இதை இவ்வளோ தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து ஒரு பெரிய பீஸு, பூண்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கும், ஒரு 15 பல்லு வச்சுருக்கேன். நல்லா நம்ம வாசனை வர வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இப்போது நம்ம மசாலா வறுத்தாச்சு, இதை இறக்கி கீழே வச்சுட்டு நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி புது பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து அடி பிடிக்காமல் நல்லா வரும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய், அப்புறம் மேலே வந்து 1 ஸ்பூன் போடணும். இதில் நம்ம பட்டை லவங்கம் எதுவுமே போட போகிறது கிடையாது, ஏன்னா கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அரிசிக்கும் சேர்த்து தான். இப்போ இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ நான் கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவர் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீன்ஸு, குடமிளகாய் ஒரு குடமிளகாய், பச்சை பட்டாணி ஒரு 3/4 பவுலு, ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். இந்த மாதிரி காய்கறி வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா இது வதங்கட்டும். பாருங்கள், நல்லா இந்த மசாலா வந்து பச்சை வடை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்ச உடனே தான் நம்ம இதில் வந்து ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். பாஸ்மதி ரைஸ் தான், ஊற வச்சுட்டேன், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் நல்லா ஒரு கிண்டிக்கங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிராக வரும். பாருங்கள், கிண்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் 4 கப்பு இதில் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். 1க்கு 1.5 தண்ணி அளவு வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டான அளவு நமக்கு ரைஸ் வேகிறதுக்கு. இதுலேயே நமக்கு ஒரு அரை கப் அளவு தண்ணி இருந்தது நம்ம மசாலாவிலேயே, அதையும் கணக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய் வந்து மேலே 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஹையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது கம்மியான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கம்மியான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கலாம். கம்மியான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கலரி கொடுங்க. இதுவே கரெக்டாகிடும். நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். சூப்பரான காரசாரமான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.